இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல வயலுக்கு நடுப்புற உள்ள ஒரு மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பார்க்க எவ்வளவு பழமையா இருக்குன்னு பாருங்க. ஆனா பழசுலாம் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக ரொம்ப புதுசா செஞ்சதுதான் இது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பக்கத்துல போய் காட்டுறவங்களுக்கு அது வந்து சிமெண்டால தான் செஞ்சிருக்காங்க. சிமெண்டால தான் கட்டியிருக்காங்க. வாங்க பக்கத்துல போவோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து சிமெண்டால தான் கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்டால தான் கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் அந்த கட்டேன் அந்த பக்கம் இந்த கட்டை கட்டியிருக்காங்க. இந்த பக்கம்லாம் ரொம்ப ஆனா பழைய கட்டடமா தான் தெரியுது. ஆனா கட்டி ஒரு எப்படி இருந்தாலும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு கிட்ட இருக்கும். இது கட்டி சிமெண்டால தான் கட்டியிருக்காங்க. இந்த இதுல வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படத்தை இந்த இடத்துல வந்து நையாண்டி படம் எடுத்திருக்காங்க. நையாண்டி, சண்டை மாருதம், அப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து யோகி பாபு படம் ஒன்று. யோகி பாபு படம் சரி பேர் ஞாபகம் இல்லை. அந்த படம் இப்போ எடுத்திருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அந்த படம் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பேர் தாமரை பூ. இதெல்லாம் நல்லா சூப்பரான செஞ்சிருக்காங்க. இப்ப செஞ்சாலும் நல்லா சூப்பரா செஞ்சிருக்காங்க. இது நையாண்டி படத்துல தனுஷும் நஸ்ரியா 2 பேரும் வந்து உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். அது எங்கன்னா இங்க படிக்கலாம் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் வாங்க உள்ள போம். சண்டை மாறுதும் படம் அந்த ஃபைட் சீன் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ஒன்று வரும். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? அந்த ஃபைட் சீன் வந்து இந்த உள்ளார எடுத்தது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கப்புறம் அந்த யோகி பாபு இப்போ ரீசெண்டா ஒன்று படம் நடிச்சிருக்கு. வந்து லவ் பண்ற அந்த சீன் மாதிரி உள்ளது. இங்க வந்து பாட்டு சீன் ஒன்று வரும். அது வந்து இங்க எடுத்தது. அந்த பக்கம் அந்த சுத்தி காட்டேன். இதுவும் நல்லா பழைய பில்டிங் வேறு தான் தெரியுது. நானும் பழைய பில்டிங் நினைச்சுதான் வந்தேன். ஆனா இது புதுசு, இப்போ கட்டினதுதான். மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. உள்ள நல்லா பெருசாவே இருக்கு. சுத்தி பார்க்கலாம் போல இருக்கு. அங்க அரண்மனைக்கு, தஞ்சாவூர் அரண்மனைக்கு 2 நாளைக்கு முன்னாடி போனோம்ல, அதோட ஹைட்டு சரியான ஹைட்ல செஞ்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் இப்போ ரீசெண்டா செஞ்சதுதான். இதெல்லாம் எவ்வளவு நாள் வரும்னு கண்டிப்பா தெரியாது. மேல கட்டேன் மேல இந்த ஸ்டார் மாதிரி உள்ளதெல்லாம் பாருங்க, செம்மையா இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் பேர் எழுதி வச்சிருக்காங்க. இவங்க எங்க போனாலும் அந்த பழைய பில்டிங்ஸ் புது பில்டிங்ஸ் எல்லாத்தையும் பேர் எழுதி வச்சிருவாங்க. நல்ல ஹைட்டா நல்லா ஏற்றி வச்சிருக்காங்க. இப்போ நல்ல ஹைட்டா இருக்கு. இந்த இங்க கீழே போனா ஒரு சபை மாதிரி ஒன்று, சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று இருக்குன்னாங்க. ஆனா உள்ள காடு மாதிரி தான் இருக்கு. வாங்க போய் எங்கன்னு பார்ப்போம். எங்கடா இருக்கு? இந்த பக்கம் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. பார்க்கல. ஓ அங்க பாரு, அங்க பாருங்க தெரியுதா இந்த சப்வே மாதிரி? அதுதான் இருக்கு. வாங்க அது உள்ள போய் பார்க்க முடிஞ்சா போவோம். இது எதுக்காக மண்டபத்துக்காக இது பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கோயில் மாதிரி, தாஜ்மஹால் மாதிரி, கோயில் மாதிரி அந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி தோணுது. நல்லா செஞ்சிருக்காங்க. ஆனா ஏன் பாதியில நிப்பாடிருக்காங்கன்னு தெரியல. ஷூட்டிங்காகவே செஞ்சதான்னு தெரியல. ஷூட்டிங்காகவே இவ்வளவு பசங்க செய்யறாங்களா? ஷூட்டிங்காக செஞ்சது இல்லை, ஆனா ஷூட்டிங்காக ஆக்கிட்டாங்க. எங்க இருக்கு சப்பு? இது உள்ள போக முடியுமா? இது உள்ள எங்க போறதுன்னே தெரியல. போக சொல்றாங்க ஏதாவது சப்வே போற வழியா. கீழே ஆனா பாதை தட்டிக்கிட்டே தான் போகணும். ஏய் தண்ணிடா, ஆழமா இருக்குமா என்ன? இறங்காத, ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதானு தெரியல. தண்ணி இங்க எவ்வளவு ஆழம் இருக்குன்னு சுத்தமான தெரியல. கீழே இறங்கி சரி எங்கேயும் போலான்னு சொல்லி பார்த்தேன். கீழே நல்லா செஞ்சிருக்காங்க. இது ஒரு கோயில் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஆனா கீழே இறங்கவே முடியல. எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியல.
ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ஸோ இதுல இறங்க முடியாது. இந்த லாக்ல தான் இருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த இடத்த சுற்றி காட்டுறதுக்கு வேற ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக தண்ணியாக தான் கீழே இறங்க முடியாது. ஆழம் தெரியாமலாம் காலை விடக்கூடாது. அதுவும் தண்ணியில் இறங்கலாம்னா கூட ரொம்ப கேவலமாக இருக்கு. ஸோ இதில் இறங்க முடியாது. இது எனக்கு தெரிஞ்சு வந்து கோயில தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்காக கட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வச்சு யூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தெரியுது. சரி பரவாயில்ல. சரி அடுத்ததுல சுற்றி காட்ட வேற ஒன்றுமே இல்லை. சரி பார்ப்போம். பள்ளிக்கூட எப்படி வேஸ்ட் ஆகும்? மொத்தம் 16 ஏக்கர். அதுல பில்டிங் 2 ஏக்கர். மீதி இருக்க 14 ஏக்கர் பிரிச்சு பிளாட் போட்டு வித்தா ஆளுக்கு 6 கோடி வரும். அப்படியே கள்ளத்தூள் ஏறி அந்தமானுக்கு போய் ஆளுக்கு ஒரு சொந்தமான கீ வாங்கி சொகுசா வாழலாம்ல. நம்மளோட ஸ்கூலோட சிறப்பு